அகரவரிசைப்படி 6வது திருத்தலமாக வருவதுதான் இந்த இஞ்சிக்குடி அப்படிங்கிற திருத்தலம். பொதுவாகவே முருகப்பெருமான் தனியாக இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் அருணகிரிநாதர் பாடியிருப்பார். சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில்களில் தனி மூர்த்தியாக முருகன் இருந்தால் அங்கும் பாடியிருப்பார். இந்த இஞ்சிக்குடி குறித்து பாடும்போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் இந்த திருக்கோவிலில் அம்பாள் கொலுசு அணிகிறாள் என்றால் அந்த கொலுசு குலோத்துங்க சோழன் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் தான் இந்த இஞ்சிக்குடி. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனும் சூரியனும் உடனாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். 2 பேரும் பக்கத்துலயும் இருக்கக்கூடிய அருமையான ஆலயம் இந்த இஞ்சிக்குடி. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஞ்சிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் திருத்தலங்கள் என்று வரிசையாக நாம பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு அருணகிரிநாதரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகழ் திருத்தலங்கள் 209ல நாம் பார்க்கக்கூடிய திருத்தலம் இஞ்சிக்குடி. அகரவரிசைப்படி 6வது திருத்தலமாக வருவதுதான் இந்த இஞ்சிக்குடி அப்படிங்கிற திருத்தலம். பொதுவாகவே முருகப்பெருமான் தனியாக இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் அருணகிரிநாதர் பாடியிருப்பார். சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில்களில் தனி மூர்த்தியாக முருகன் இருந்தால் அங்கும் பாடியிருப்பார். அப்படி பார்த்தா இந்த இஞ்சிக்குடி என்பது ஒரு சிவத்தலம் தான். இங்க இருக்கக்கூடிய இறைவருடைய பெயர் பார்வதீஸ்வரர். அதுக்கப்புறம் அம்மையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தநாயகி என்ற பெயர். அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இந்த இஞ்சிக்குடி குறித்து பாடும்போது அவர் சொல்றாரு, இஞ்சிக்குடி பார்வதீஸ்வரர் அருளிய பெருமாளே அப்படின்னு சொல்றார். இந்த தலத்தினுடைய சிறப்பே என்னன்னா, பார்வதி ஈசர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். பார்வதிக்கு தன்னுடைய இடபாகத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஈசர் அருளக்கூடிய திருத்தலம் இந்த பார்வதீஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் அம்பிகையினுடைய பெயரின் காரணமாக அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த திருத்தலத்தில் தவக்கோல நாயகி அப்படின்னு அம்பிகைக்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய இடபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உமையம்மை தவகோலத்தில் இருந்த இடம் என்பதனால் தவக்கோல நாயகி என்ற பெயரினாலும் அம்பிகையை அழைக்கிறார்கள். ஒரு சில காலம் வரைக்கும் அம்பிகை உக்கிரம் தணியாமல் இருக்கிறாள். பிறகு சாந்தமாகிறாள். அப்படிங்கிற காரணத்தினால சாந்த நாயகி என்ற பெயரும் உண்டு. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருத்தலத்தில் குலோத்துங்க சோழன் தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று வழிபாடு செய்திருக்கிறார். அதன் காரணமாக அவனுக்கு குழந்தை வரம் கிடைக்க பெற்றிருக்கிறது. அதுக்கு அம்பாளிடத்திலே கொலுசு ஒன்றை காணிக்கையாக கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இந்த திருக்கோவிலில் அம்பாள் கொலுசு அணிகிறாள் என்றால் அந்த கொலுசு குலோத்துங்க சோழன் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் தான் இந்த இஞ்சிக்குடி. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனும் சூரியனும் உடனாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். 2 பேரும் பக்கத்துலயும் இருக்கக்கூடிய அருமையான ஆலயம் இந்த இஞ்சிக்குடி. இதுல இன்னொரு சிறப்பு, ஒருவருடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒளி தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கணும். ஒளி தரக்கூடிய கிரகங்கள்னு பாக்குறப்ப சூரியனும் சந்திரனும் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி தான் சந்திரன் பிரதிபலிக்குது. அப்படி பாக்குறப்ப சூரியனும் சந்திரனும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த இஞ்சிக்குடி அமையுது. அது மட்டும் இல்லாம பொதுவாக சிவாலயங்கள்ல சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்கும். இந்த சண்டிகேஸ்வரரை நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, இந்த பிரகாரத்தெல்லாம் சுத்திட்டு வரப்ப சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்கும். அவரை நிறைய பேர் செவிட்டு சாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. அவர் தவநெறியில் இருக்கக்கூடியவர், சிவனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லணும்னா சிவபுண்ணியத்தை நம்மிடத்தில் சேர்க்கக்கூடியவர். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் சட்டையிலிருந்து நூலை எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, கை தட்டக்கூடாது. உண்மையாக அவரை மனதார வழிபட்டு இந்த சிவபுண்ணியத்தை எங்களிடம் சேர்க்கணும் சுவாமி அப்படின்னு தான் வழிபடணும். ஆனா அந்த சண்டிகேஸ்வரர் பத்தியான முழுமையான விளக்கம் நமக்கு தெரியறதே இல்லை. அவர்கிட்ட போய் கை தட்டுறதும் செவிட்டு சாமின்னு சொல்றதும் உடையில் இருக்கக்கூடிய நூலை அப்படியே கிழிச்சு போடுறதும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண கோலத்தில் சண்டிகேஸ்வரர் காட்சி கொடுக்கிறார். ஒரே சன்னதியில சண்டிகேஸ்வரரையும் பார்க்கலாம், சண்டிகேஸ்வரியையும் பார்க்கலாம். இந்த சிறப்பான திருத்தலம் தான் இஞ்சிக்குடி. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஞ்சிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, இஞ்சிக்குடி
பார்வதீஸ்வரர் அருளிய பெருமாளே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பமா வைக்கிறார் அருணகிரிநாதர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல காமம் என்ற விஷயம் இருக்குல்ல, அது அற்புதமான விஷயம். உலக உயிரினங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையானதே விருப்பம், காமம் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த காமம் என்ற சொல்ல இன்னைக்கு நாம பல்வேறு முறையில வேறு வேறு சிந்தனைகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காமம் என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருளாகிறது. அப்படி அந்த அன்பின் காரணமாக வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காமம் ஒரு கட்டத்திற்கு மேல ரொம்ப அதிகமாகி போறப்ப அபத்தமான நிலையை கொடுக்கும். அந்த காமத்தை அளவீடாக கொண்டு எல்லா பெண்கள் மீதும் காம உணர்வு வராம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக காமம் என்ற மாய வலையில் சிக்காமல் இருக்க முருகப்பெருமானை நீ எனக்கு அருள் புரியணும்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வேண்டிய திருத்தலம் இந்த இஞ்சிக்குடி தான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராமாயண கதையை அப்படியே இந்த பாடலுக்குள்ள கொண்டு வர்றார் அருணகிரிநாதர். என்ன சொல்றாரு அப்படின்னா, அனுமன், சுக்ரீவன் முதலிய வானர படைகளை எல்லாம் கொண்டு ரொம்ப அழகா ஒரு பாலம் அமைச்சு ராவணனுடைய இலங்கைக்கு சென்று ராவணனுடைய செருக்கை அழித்த ராமபிரானது மருமகனே அப்படின்னு சொல்லி, எதற்காக இந்த செருக்கை அழித்தல் அப்படிங்கிற விஷயத்தை இங்க உதாரணமா வைக்கிறார்னா, நமக்குள்ளேயும் நான் என்ற அகங்காரம் இருக்கும், நான் என்ற செருக்கு இருக்கும், எல்லாம் என்னாலதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவம் ஒளிந்திருக்கும். அந்த மாதிரியான ஆணவத்தை போக்கி அருளணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் வேண்டக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமையுது. இந்த பாடலுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு புராண செய்திகளையும் உள்ளடக்கி முருகப்பெருமான் கிட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா 1000 துன்பங்கள் வரலாம், எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் வரலாம், எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான்ப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில் வயதாரையும் வாழ வைக்கக்கூடியவன் வடிவேலன் அல்லவா? அப்படி இருக்கிறப்ப புகழக்கூடிய என்னை எப்படியாவது நல்ல கதிக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட வேண்டார். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 4 கரங்களோடும் ஒரு முகத்தோடும் காட்சி கொடுக்கிறார் நின்ற நிலையில. இதுல சிறப்பு என்னன்னா, கிழக்கு நோக்கி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட வேண்டணும் அப்படின்னு சொன்னா குழந்தை பேரு கிடைக்கும், திருமண தடை இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்லி வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பாக்குறப்ப பார்வதீஸ்வரர் அப்படின்னு சொல்றப்பயே உமையம்மைக்கு சிறப்பு கொடுத்த திருத்தலமாக கருதப்படுது. உமையம்மை சிவபெருமானோடு இணைந்த திருத்தலமாகவும் கருதப்பட காரணத்தினால இன்னொரு விஷயம், சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரியோடு திருமண கோலத்தில் இருக்கிறதுனால திருமண தடை இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இஞ்சிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பார்வதீஸ்வரரையும் தாயாராக இருக்கக்கூடிய அம்மையையும் வணங்கி சண்டிகேஸ்வருடைய சன்னதியும் வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அகர வரிசைப்படி 6வதா வரக்கூடிய இந்த இஞ்சிக்குடி திருத்தலம் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 10 மைல் தொலைவு போனீங்க அப்படின்னா பேரளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். கேரளம் இல்லை, பேரளம். அந்த பேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் இஞ்சிக்குடி. இஞ்சிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து அவனுடைய திருவருளை பெற மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.